பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் கண்டனங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றன. ராகுல் காந்தியும் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் மகாராஷ்டிர பேரவைத் தேர்தலில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் ஆதரவுடன் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதற்கான அணுகுண்டு ஆதாரம் தன்னிடம் உள்ளது என்று ராகுல் காந்தி கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கேட்டுக்கொண்டன. இந்த நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் முன்னிலையில் வியாழக்கிழமை ஆதாரத்தை ராகுல் காந்தி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வாக்காளர் மோசடி நடந்துள்ளதாகவும் இந்த சட்டப்பேரவை தொகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இது தொடர்பாக காங்கிரஸ் மேற்கொண்ட ஆய்வில் சரியாக 1,250,000 போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அதில் 11,965 வாக்காளர்களின் பெயர்கள் 2 முறை பதிவாகியுள்ளதாகவும் ராகுல் கூறினார். 40,009 வாக்காளர்களின் முகவரிகள் போலி என பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்த அவர் 10,452 வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மொத்தமாக பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதோடு 4,132 பொருத்தமில்லாத புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் புதிய வாக்காளர்களை பதிவு செய்வதற்கான ஃபார்ம் 6 ஆவணத்தை 33,692 பேர் தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட ரீதியில் தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்கும் முயற்சி இது என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் ராகுல் குறிப்பிட்டார். பல பதிவுகளில் வீட்டு எண் 0 என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் ஒற்றை படுக்கை அறை கொண்ட முகவரியில் 46 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த இடத்தை பார்வையிட்ட போது அங்கு யாரும் வசிக்கவில்லை எனவும் கர்நாடகாவில் ஒரே நபர் பல பூத்களில் வாக்குகளை செலுத்தியுள்ளதாகவும் ராகுல் தெரிவித்தார். இப்படி பலர் வாக்குகளை செலுத்தியுள்ளதாகவும் இது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு மட்டுமே என அவர் கூறினார். இந்த ஆய்வுகளை நாங்கள் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு 6 மாதங்கள் ஆகியுள்ளது எனவும் தேர்தல் ஆணையம் மின்னணு தரவுகளை வழங்குமானால் 30 நிமிடங்களில் இந்த ஆய்வை முடித்துவிட முடியும் எனவும் ராகுல் திட்டவட்டமாக தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் திருடப்படுகின்றன என தனது நீண்டகால சந்தேகத்தை மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் குறித்த தரவுகளை இயந்திரத்தின் மூலம் எளிதில் கண்டறிய முடியும் எனவும் அவர் கூறினார். ஆனால் அத்தகைய தரவுகளை தேர்தல் ஆணையம் தருவதில்லை எனவும் இது தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை திருடுகிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தியதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். தேர்தல் செயல்முறையை சீர்குலைக்க ஜனநாயக நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்துவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறாக வழிநடத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் அவர் தனது புகாரை கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தான் சொல்வது உண்மை என்று ராகுல் காந்தி நம்பினால் அவர் பிரமாண பத்திரம் ஒன்றில் கையெழுத்திட்டு புகார் அளிக்க வேண்டும் அல்லது அவர் இந்திய மக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததாக ராகுல் காந்தி கூறியதை மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நிராகரித்தார். ராகுல் காந்தி தொடர்ந்து பொய் சொல்லி வருவதாகவும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த முறை மகாராஷ்டிராவில் 75 லட்சம் வாக்குகள் அதிகரித்ததாக கூறிய ராகுல் இப்போது 1 கோடி வாக்குகள் அதிகரித்ததாக தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான தகவல்களை சொல்லி தனது தோல்வியை மறைக்க முயற்சிக்கிறார் எனவும் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார்.